ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அந்த ப்ளூ லாக்ல வந்துட்டு கொஞ்சம் அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சில பேருக்கு எடுத்தோடனே புரியாமல் இருக்கலாம், பட் போக போக புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் என்னால் முடிஞ்ச லெவலுக்கும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 3. ராக் பேப்பர் சீசர் போட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வின் பண்றான். ஈஸிக்கிட்டே இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு கோவான் சொல்லவும், நான் சென்டர் ஃபார்வர்டா இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் செலக்ஷன்ல மொத்தம் 3 மேட்ச் நடக்கும். அதுல பெஸ்ட் 2 டீம் தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம். மத்த 3 டீம் வெளியே போயிருவாங்க. பட் அந்த டீம்ல இருக்கிற டாப் ஸ்கோர் பிளேயர்ஸ்க்கு மட்டும் திரும்ப வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்க டீம் தோத்தா கூட நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஈகோ சொல்றான். ஓகே, இதுதான் ஃபார்மேஷன். ஈஸிக்கு தான் நம்மள முன்னாடி கூட்டிட்டு போவான்னு சொல்லவும், லோ ரேங்க்ல இருக்கிற அவன் நம்மள சென்டர் ஃபார்வர்ட்ல இருந்து ஜெயிக்க வைப்பானா அப்படின்னு நிகராசி கேட்கவும், நீ அவனோட ரேங்க் கம்மி தான் அப்படின்னு நிகராசியை கலாய்க்கிறாங்க. நீ கோல் கீப்பா இருக்கிறது ஓகே தானே இமான் கேட்கவும், ராக் பேப்பர் சீசர்ல நான் தோத்து வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு ஏமான் சொல்றான். எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. டீம் எக்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. கேமரா தான் அந்த இடத்துல ரெஃப்ரியா இருக்கும். சோ மேட்சை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வாய்ஸ் சொல்லுது. என்ன ஈஸிக்கு பயமா? பயந்தா வின் பண்ண முடியாது, பயப்படாம விளையாடு அப்படின்னு பாஷிரா சொல்லவோ, கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியா இருக்கான். பால் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். 3 பேர் நம்ம ஹீரோ சுத்து போட்டாங்க. நம்ம ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போறதா இல்ல பின்னாடி பாஸ் பண்றதா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டிஃபெண்டரா இருக்க வேண்டிய ரைச்சி வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பால போடுங்கிறான். இது நம்ம பிளான்ல இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் நிறைய ஸ்கோர் எடுத்தாதான் என்னால நெக்ஸ்ட் லெவல் போக முடியும், இது ஒன்னும் டீம் கேம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லவும், அதே தான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொனிகாமி அவன் கிட்ட இருந்து பால புடுங்கிட்டு போறான். நம்ம ஹீரோ டீமுக்குள்ளேயே ஒருத்தர் யார் பால வச்சிருக்கிறதுன்னு சண்டை போட்டு இருக்கவோ, ஆப்போசிட் டீம் வந்து புடுங்கிட்டு போயிட்டாங்க. பட் அவங்க டீமுக்குள்ளேயே அதே சண்டை தான், நான் தான் ஸ்கோர் போடுவேன் அப்படின்னு சொல்லி. என்ன பண்றது, இந்த ஈகோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நானும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணவா இல்ல எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஒருத்த மட்டும் மான்ஸ்டர் மாதிரி வந்து பால புடுங்கிட்டு போயிருந்தான். என் வழியில குறுக்க நிக்காத கொன்றுவேன் அப்படின்னு ஹீல் பிளிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை தாண்டி போயிருந்தான். காய்ஸ் அவனை ஸ்டாப் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லவும், இன்னும் 2 பேரை தாண்டி அசால்ட்டா போய் அவன் கோல் போடுறான். கோல் கீப்பரால ரியாக்ட் கூட பண்ண முடியல. சாக்கர்னு வந்துட்டு அந்த ஃபுட்பால் என் பக்கம் இருக்குன்னு சொல்ற கதையெல்லாம் எனக்கு தெரியாதானா, நான் சாக்கர் விளையாடும்போது நான் தான் கிங் அப்படின்னு சொல்லவும், இவனை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். கோலை தடுக்க வேண்டியதானே நிகராசி கேட்கவும், நான் ஒரு ஃபார்வர்ட் கோல் கீப்பரா இருந்ததில்ல அப்படின்னு ஏமான்னு சொல்லவும், சண்டை போடாதீங்கன்னு கோவான் வந்து தடுக்கிறான். ஹே ஈசகி, நீ கோல் போட்டு நீ வின் பண்ணலான்னு பாக்கியா, நான் தான் அதிகமா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நான் தான் ஸ்கோர் பண்ணுவேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கவும், டீம் சி மேட்சை ரெஸ்யூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த மான்ஸ்டரை எப்படியாச்சும் ஜெயிக்கணும், பாஜிரா இந்த தடவை பாஸ் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பால பாஸ் பண்றான். பட் இகராஷி வந்து தடுத்து புடுங்கிட்டு போயிருந்தான். ஈகோ சொன்னது இப்பதான் புரியுது, நான் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா இதுல வின் பண்ண முடியும் அப்படின்னு பெரிய இவன் மாதிரி இகராஷி போயிட்டு இருந்தா. அவன் கிட்ட இருந்து பால அசால்ட்டா ஆப்போசிட் டீம் புடுங்கிருந்தாங்க. ரைச்சி செம டென்ஷன் ஆகுறான். கைஸ் ஃபார்மேஷனை பிரேக் பண்ணாதீங்கன்னு கோவான் சொல்றான். பாரோ கிட்ட பாஸ் பண்ணுவான், அவன் கோல் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் டீம் பாரோ கிட்ட பாஸ் பண்ணுவோம். பாரோ கோலை நோக்கி பால கொண்டுட்டு போறான். நான் லெஃப்ட் சைட் பாத்துக்கிட்டு நீ ரைட் சைட் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க டீமா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டீமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்க டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போனா எல்லாரும் பாராவை சுத்து போடவும், பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட பாரா வந்து பால பாஸ் பண்றான். எல்லாரும் இவன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால டிஃபெண்ட் பண்ண யாரும் இல்ல நம்ம ஹீரோ பாக்குறான். அதுக்குள்ள அவங்க இன்னொரு கோல் அடிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ டீம் இன்னும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாரோ ஃபர்ஸ்ட் கோலை போட்டான் அப்படிங்கிறதுனால அவன் டீம் இப்போ வந்து கோஆர்டினேஷனா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஈகோ சொன்னது இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் 2 டீமுக்குள்ளேயுமே ஒத்துமை இல்லாம தான் இருந்துச்சு. பட் பாரோ 0வை கோல் போட்டு ஒன்னா மாத்தினதுக்கு அப்புறமா அவங்க ஃபியூச்சர் கோல்ஸை பார்க்க ஆரம்பிச்சு ஒன்னா கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுதான் அந்த 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றது. எங்க டீமோட 0வை நான் எப்படி ஒன்னா மாத்துறது, எப்படி கோஆர்டினேஷனை கொண்டு வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆப்போசிட் டீம் 5 பாயிண்ட்ஸ் போட்டாங்க. மேட்ச் முடியறதுக்கு இன்னும் லாஸ்ட் 3 மினிட்ஸ் தான் இருக்கு. ஹே ஈசகி, நம்ம டீமா ஒர்க் பண்ணலாம் என்ன சொல்ற, அட்லீஸ்ட் ஒரு கோல் ஆச்சு போடுவோம். ஆப்போசிட் டீம் 5 கோல்ஸ் போட்டாச்சுங்கிறதுனால கேர்லெஸ்ஸா இருப்பாங்க, நீ ரெடியான்னு கேட்கவும் நான் ரெடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 நிமிஷத்துல இவங்க 6 கோல் போட்டு கண்டிப்பா வின் பண்ண முடியாது, பட் ஒரே ஒரு கோலாச்சும் போடலாம் அப்படின்னு பாஷிரா சொல்றான். நான் லாங் ஷாட் அடிக்கிறேன், நீ ஸ்ட்ரைட்டா கோலை நோக்கி ஓடு அப்படின்னு பாஷிரா சொல்லவும், சரி நம்ம ஹீரோவும் மேட்ச் ஆரம்பிக்கவும் ஓட ஆரம்பிக்கிறான். ஈஸிக்கு என்ன பண்றான் கோவான் பாக்குறான். அட்லீஸ்ட் ஒரு கோலை போட்டா வச்சு எங்க டீம்ல ஒரு ஸ்ட்ரக்சரை என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். பாஜிராவும் சொன்ன மாதிரியே லாங் ஷாட் அடிக்கிறான். நம்ம ஹீரோவும் அதை பிடிக்கிறான். கோல் கீப்பர் மட்டும் தான் இருக்கான், இது 1-on-1 என்னால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போனா. ஹே நம்பர் 11, நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இங்க நான் தான் கிங், முடிஞ்சா என்ன தாண்டிப்போ அப்படின்னு பாரா வந்து நிற்கவும், என்னால அது முடியுமா, இல்ல ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா இருந்தா நான் கோல் பண்ணி ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ரைச்சியோ கொனிகாமியோ டக்குன்னு பின்னாடி வந்து என்கிட்ட பாஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. நான் பாஸ் பண்ணவா இல்ல ஒரு ஸ்ட்ரைக்கரா நான் தான் கோல் போடணும் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, யார் எந்த பொசிஷன்ல இருக்காங்க நம்ம ஹீரோக்கு தெரியுது. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கொனிகாமி கிட்ட பாஸ் பண்ணவும், கரெக்ட் டிசிஷன் ஈஸிக்கி அப்படின்னு சொல்லி கொனிகாமி அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து அசால்ட்டா கோல் போடுறான். டீம் சி ஒரு கோல் போட்டுட்டாங்க. பட் மேட்ச் டைம் முடிஞ்சது. அவன் பக்கம் ஆப்போசிட் டீம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃப்ரீயா தானே இருந்தேன், என் கிட்ட ஏன் பாஸ் பண்ணல அப்படின்னு ரைச்சி கேட்கவும், ஆக்சுவலி நானே தான் கோல் போடலாம்னு நினைச்சேன், ஆனா திடீர்னு தெரியாம அவன்கிட்ட பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியோ கோல் போட்டாச்சுல, அப்புறம் என்னன்னு கோவான் வந்து சண்டையை தடுக்கிறான். நான் கோல் போட்டா அதை நான் தான் போடணும், ஒருவேளை நீங்க தோத்து போனாலும் அதிக கோல் நான் போட்டா அடுத்த லெவலுக்கு என்னால போக முடியல அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கான். கோல் போஸ்ட்டுக்கு முன்னாடி இப்படி நர்வஸ் ஆனா உன்னால உண்மையான ஸ்ட்ரைக்கரா இருக்க முடியாது முட்டாள் அப்படின்னு பாரா நம்ம ஹீரோ வந்து திட்டிட்டு போறான். டீம் எக்ஸ் அண்ட் டீம் ஜி
இன்னைக்கு நடந்த மேட்ச்ல டீம் மேட்ச் வின் பண்றாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 0-வ 1-ஆ மாத்தினது நான் இல்ல, ஒரு ஸ்ட்ரைக்கரா நான் ஒரு ஃபெயிலியரா தான் இருக்கிறேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த கேம்ல ஈசேக்கிக்கு பதில் நான் தான் ஃப்ரண்ட்ல இருக்க போறேன், ஏன்னா நான் ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் என்னால வின் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்னு ரைச்சி சண்டை போட்டுட்டு இருக்கான். கோலுக்கு முன்னாடி நர்வஸா இருந்தேன்னா நீ ஸ்ட்ரைக்கரா இருக்க முடியாது அப்படின்னு பாரத் சொன்னதை யோசிச்சுட்டு நான் இங்க வந்து கொஞ்சம் கூட மாறல, லாக்ல சர்வை பண்ண நான் மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கைஸ் கொஞ்சமாச்சு யோசிங்க. ஈகோ சொன்னது 5 டீம் மேட்ச்ல நம்ம அட்லீஸ்ட் டாப் 2லயாச்சும் இருக்கணும். எல்லா டீமும் 3 ரவுண்ட்ஸ் விளையாடுறாங்கன்னா நம்ம 2 வின் 1 டிராவாச்சும் எடுத்தாதான் 7 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம 2 தடவை தோத்தா நமக்கு சான்ஸ் இருக்காதுல்ல அப்படின்னு ஈமான் கேட்கவும் ஆமா அப்படின்னு குவான் சொல்லுவான். அப்ப ஜெயிக்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்க இகராஷி கேட்கறான். பாச்சிரா டிசுக்கு இல்லாம நம்மளால கோல் போட்டிருக்க முடியாது அப்படின்னு குனிகாமி சொல்லவும், என்ன நீ ஸ்கோர் பண்ணது நினைச்சு பெருமையா பீத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரைச்சி டென்ஷன் ஆகவும், இந்த டேயோட பெஸ்ட் கோல்னா அதுதான் அப்படித்தானே ஈஸிக்கு அப்படின்னு சொல்லி பாஷிரா ட்ரெஸ் இல்லாம வந்து நிக்கிறான். ட்ரெஸ் போடுறான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு டீம் ஃபுல்லா ஃபார்வர்டை வச்சுட்டு நம்ம எப்படி ஃபைட் பண்றது, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஈகோ சொன்னா அப்படின்னு அவங்க யோசிக்கவும், ஈகோ சொன்னா அந்த 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னா என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது என்னன்னு எல்லாரும் கேட்கறாங்க. இன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. 2 டீமுமே 0ல தான் இருந்துச்சு. 2 டீமும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஃபைட் பண்ணுவானா. வாரம் நம்ம 0வ கோல் 1-ஆ மாத்தினதுக்கு அப்புறமா எல்லாருமே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க டீமும் கோஆர்டினேட் பண்ண ஆரம்பிச்சது. சோ இந்த 0ல இருந்து 1-ஆ மாத்துறது இதுதான் நினைக்கிறேன். அந்த 1 நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு டீமை நம்பி இல்லாம நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம தனியா ஜெயிக்கணும். இதை தான் ஈகோ சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம இண்டிவிஜுவல் ஸ்கில்ல பத்தி தான் ஈகோ பேசினா அப்படின்னு ஒருத்தர் கேட்கவும், ஆமா நம்ம செப்பரேட்டா கோல் போட முடிஞ்சது அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒருத்தரால தான் ஒரு டீமே ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு அந்த டீம் ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் 0வ 1-ஆ மாத்தின பாரோ தான். ஒரு ஸ்ட்ரைக்கரா நம்ம இண்டிவிஜுவலாவே தனித்தனியா கோல் போட கத்துக்கிடணும். இதை தான் ஈகோ சொல்ல வந்தான்னு சொல்லுவோம். ஹலோ டைமண்ட்ஸ் இந்த கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கீங்க. பில்டிங் 5ல நடந்த செகண்ட் மேட்ச்ல டீம் ஒய்ய டீம் வி தோக்கடிச்சிட்டாங்க. அதுவும் 8க்கு 0ன்னு சொல்லவும், எங்கப்பா அவ்வளோ டிஃபரன்ஸா நீ இகராஷி ஷாக்காப்ரா 0ங்கிறத என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா அதை எப்படி 1-ஆ மாத்துறதுன்னு உங்களுக்கு தெரியல. நம்ம ஜப்பானோட ஸ்போர்ட்ஸையே எடுத்துக்கோங்க. ஜப்பான்ல ரொம்பவே பாப்புலரா இருக்குதுன்னா அது பேஸ்பால் தான். குறிப்பிட்ட ஒரு டைம்ல தான் டிஃபென்ஸ் அண்ட் ஆஃபென்ஸ் அதுல பண்ண வேண்டியது இருக்கும். பிளேயர்ஸ்குள்ள பிசிக்கல் கான்டாக்டும் அதுல இருக்காது. ஆனா சாக்கர் அந்த மாதிரி இல்ல. சிச்சுவேஷனை பொறுத்து ஒரே நேரத்துல ஆஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் பண்ணணும், அதே நேரத்துல பிசிக்கல் கான்டாக்டும் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில் ரொம்பவே முக்கியம். ஜப்பானோட மிட்ஃபீல்டர் அண்ட் கோல் கீப்பர் எல்லாருமே ஓகே தான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க நாய் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பால பிடிக்கிறதும் தடுக்கிறதும் மட்டும்தான் அவங்களோட வேலை. ஆனா அவங்களால எந்த ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் ஆக போறதுல ஒரு ஸ்ட்ரைக்கரால மட்டும்தான் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். புது ஐடியாஸ், புது நாலேஜ், புது ஸ்கில், இதனால மட்டும்தான் ஒரு விஷயத்தை மாத்த முடியும். ஸ்ட்ரைக்கரா அவங்களோட வெப்பன் எதுங்கிறத சூஸ் பண்ணுங்க. அவங்களோட வெப்பனை நீங்க பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண ஆப்போனன்ட்டை ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அந்த வெப்பனை ரியலைஸ் பண்ற வரைக்கும் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஈகோ சொல்றான். ஒரு வெப்பன் அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த இடத்துல இவங்க வெப்பன் அப்படின்னு சொல்றது ஆக்சுவல் வெப்பனை கிடையாது, அவங்களோட ஒரு ஸ்கில்ல தான். எல்லாத்தையும் நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னா போக போக புரிய வரும். இனிதான் கதை வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.